வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 6/8/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் அதில் லோவில் இருக்கிற கால் புட்டு, ஹையில் இருக்கிற கால் புட்டு மொத்தமே நம்ம ஒரு நாளைக்கு ட்ரேடு வாய்ப்பு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது மொத்தம் 4 ப்ரீமியம் சார்ட்டு மட்டும்தான். அந்த 4 சார்ட்டில் என்ன நடக்குது, அதாவது அதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு எப்படி ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. இன்றைக்கி நமக்கு ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,648, லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,604. ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில உள்ள நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு ஒரு 44 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக என்னைக்காச்சும் ரேராக தான் நடக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் இருக்கிறப்ப நீங்கள் அவசரப்பட்டு ட்ரேடு எடுக்காமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புட் சைடு போயிருந்தீங்கன்னா அடுத்து உன்னோட டார்கெட்டு இந்த லோ தான். இதோட ரேஞ்சே மொத்தம் நமக்கு 44 பாயிண்ட் தான். அப்படிங்கிறப்ப ப்ரீமியமில் நமக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்துட போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல லோக்கு கீழே போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கால் சைடு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அடுத்து இவனோட டார்கெட் இந்த ஹை தான். ஸோ அப்போ இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் நமக்கு மூவ்மெண்ட்டு கொடுத்துட போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லா விதமான அந்த மார்க்கெட்லையும், எல்லா விதமான மார்க்கெட் மீன்ஸ் சைடுவேஸ் மார்க்கெட்டு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இந்த மாதிரி மார்க்கெட்லையும் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் வர்றப்ப அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காமல் என்ன நடக்குது, ஒன்று இந்த இடத்துல பிரேக் பண்ணி நல்லா மேலே போச்சுன்னா கால் சைடு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அல்லது லோவை பிரேக் பண்ணி நல்லா கீழே போச்சு அப்படின்னா நமக்கு புட் சைடு ஒரு நல்ல என்ட்ரிக்கான சான்ஸ் பார்த்துருக்கலாம். இதுக்குள்ளவே இன்றைக்கி ஃபுல்லாக இருந்திருக்கு. இதில் போய் நம்ம எங்கே ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது. ஸோ என்னை பொறுத்தவரை இன்றைக்கி ட்ரேடு பண்ணாமல் இருந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுவும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா மட்டும்தான் புரியும். பட் இருந்தாலும் நம்மளோட கான்செப்ட் படி அந்த லோவில் இருக்கிற 2 ஸ்ட்ரைக்லையும் ஹையில் இருக்கிற 2 ஸ்ட்ரைக்லையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி நமக்கு லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,604. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,600 புட்டு, 24,600 கால், இந்த 2 ஸ்ட்ரைக்கே நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 24,600 காலில் நான் ஒரு 5 லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த 5 லைன் என்ன அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 2 இதுக்குள்ளவே எப்படி சொல்கிறது, 1 2, இந்த இடத்துல ஒரு 3, இதுக்குள்ளே இவனோட ஆப்போசிட்டோட ஹையும் இருக்குது. ஸோ அப்போ 4 லைனுக்கு மேலே இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,600 கால். அட் த சேம் டைம் இவனோட ஆப்போசிட்டு 24,600 புட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலேயே போக முடியல. அங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு இவனோட லோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137, ஆவரேஜ் லைன் 123. ஆனால் இவனோட ஹை, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையே என்னன்னு பார்த்தீங்கன்னா 123. அப்போ நம்ம இதுக்கப்புறம் எந்த லைன் போட்டாலும் கண்டிப்பாக மேலே தான் இருக்கும். ஸோ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு நம்ம மார்க் பண்ணதில் 24,600 காலில் நமக்கு நிறைய லைனுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு 170 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் எவ்வளோ, 210. சரிங்களா? இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130. ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் இங்கே நமக்கு ஒரு 200 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எந்த டைமுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த டைமுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கவே கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹையை பிரேக் பண்ணாமல் இங்கே மேலே நமக்கு பாடி போன மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த கேண்டிலோட அந்த இது மூவ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும்தான் நம்ம அடுத்து இது பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இங்கே லோக்கு வந்துருச்சு.
போச்சு. இந்த லோ கிட்ட பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் விட்டுட்டு நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் இவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழேயே போக முடியல. ஸோ இதை ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு நாம் இந்த சைடு அதாவது 24,600 காலில் இந்த டைம்குள்ளே, அதாவது ஒரு 12 o'clockக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு 10லேருந்து 12க்குள்ளேன்னு வச்சுக்கோ. ஆனால் நம்ம வந்து 10லேருந்து 12க்குள்ளே என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன கேட்டால் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் இருந்திருக்கிறது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 10 போல், ஒரு 10 மணி போல் வந்து ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 170 எடுத்திருந்தீங்கன்னா அதிகபட்சம் 200 தான் போயிருக்கு. இதுக்கு மேலே இன்றைக்கி மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. புட் சைடு என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஹை ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,650 கால் அண்டு புட்டு. ஸோ 24,650 புட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட ஹைக்கு பக்கத்தில் கூட போகலை. அப்போ இதோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. அதே டைமில் 24,650 கால் அவனோட ஆப்போசிட்டையும் பாருங்கள். இவன் எங்கே பாருங்கள், அவன் வந்து யார் 24,650 புட்டு 144க்கு மேலே போகலை. 24,650 கால் 145க்கு கீழேயே வரல, வந்திருந்தாலும் விற்கு மட்டும்தான் விட்டுருக்கு. ஸோ புட் சைடு நம்ம என்ட்ரி போயிருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. கால் சைடு இதுலையுமே நீங்கள் வந்து கால் சைடு ஒரு என்ட்ரி பாருங்கள். 140 போயிருந்தோம்னா இங்கேயும் 170, ஒரு 30 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி முழுக்க வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்ட்ரிக்கான சான்ஸே கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்காது, டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்காது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி நோ டார்கெட்டு ஹிட்டு, நோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயத்தை கூட லாஜிக்காக பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் இது மாதிரிலாம் ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப, அதுக்குள்ளவே இருக்கிறப்ப மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா அங்கேருந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம திரும்ப சொல்கிற மாதிரி தான். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 5 வருஷத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லைன் போட்டு வந்து நீங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் லாட் சைஸை நிறையா போட்டுக்கிட்டு ஓவர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சைக்கலாஜிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் நமக்கு ஒரு சண்டே பார்த்திங்கன்னா ஒரு 199 ருபீஸ் ப்ரைஸில் ஒரு சைக்காலஜி கிளாஸ், அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மினிமம் ஃபீஸில், அதாவது ஒரு 200 மட்டும்தான். அந்த கிளாஸ்க்கு சார்ஜே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மட்டும்தான். அந்த கிளாஸையுமே வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வர எல்லா சண்டேலையும் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படிலாம் கற்றுக்கலாம், அதுக்கு நம்மளை வந்து மென்டலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து எப்படி வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர், அதாவது நம்ம சொல்கிறாங்களே 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் தான் ஆகிட்டுருக்காங்க, 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சருங்க ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஞாபகம் வந்துருச்சு. 10% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்காங்கன்னு. நாம் ஏன் இந்த 10% ஆஃப் த ட்ரேடர்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்டோட போட்டி போடாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களோட மார்க் வந்து ஒரு 420 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 420 நம்ம பீட் பண்ணோம்னாவே நாம் ஃபஸ்ட் ரேங்க்குக்கு போயிடுவோம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், நமக்கு வந்து ஓவரால் இப்போ 10th எஸ்எஸ்எல்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மார்க் இருக்குது அப்படின்னா இந்த 500 கூட நீங்கள் போட்டி போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு 499, 98லாம் வாங்க முடியும். ஸோ உங்கள் கூட இருக்கிற ஆளை வச்சு நீங்கள் என்றைக்குமே போட்டி போடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களையும் தாண்டி நீங்கள் எப்படி தனித்துவமானவங்க, நம்மளால்
என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ டிப்ஸோ நாம் கொடுக்கறதில்ல. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான சின்ன சின்ன சந்தேகங்களால் நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 2 to 5 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு தான் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணுங்கள். என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பாயிண்ட் வந்து டார்கெட்டு, எவ்வளோ பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 3 o'clock வந்து ட்ரேடை முடிச்சிருங்க. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. நம்மளோட இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.